ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெனசா. இன்றைக்கு வந்து அதாவது கழுத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பானா கழுத்து. இது ஒரு ஆண்டி என்ன கேட்டதால நான் அவாக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதைத்தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இதில் வந்து பானா கழுத்து முன்னுக்கு வந்து கொட்டுணுதான்னு சொல்லிக்கிட்டவா, அதாவது தான் வேலை செய்ய இல்லாமல் கிடக்குது, முன்னுக்கு கொஞ்சம் கொட்டுணுதான்னு சொல்லி. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்ட போது தான் நான் அவாக்குரிய டிப்ஸை நான் சொன்னேன். அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இதில் நீங்கள் நார்மலாக உங்கள்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி சோல்டர் எடுங்கோ, அதாவது உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி சோல்டர் எடுங்கோ. எடுத்துட்டு அந்த சோல்டரை நீங்கள் அகட்டியும் எடுக்கக்கூடாது, ஒடுக்கியும் எடுக்கக்கூடாது, கணக்கான அளவாக எடுங்கோ. எடுத்து போட்டு அதிலிருந்து நீங்கள் அதாவது எல் வடிவில் நீங்கள் இந்த பானாவை நீங்கள் கீறணும், அதாவது எல் வடிவில் நீங்கள் கீறி எடுக்க வேணும். இப்போ நான் எல் வடிவில் கீற போகிறேன். அதாவது உங்களுக்கு டீப் எவ்வளோத்துக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுங்கோ. நார்மலாக ஆறுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கணக்கு, ஆறுக்கு மேலேண்டா உங்களுக்கு கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் சாரி ப்ளவுஸுக்கு அப்படி எடுக்கலாம். இப்போ ஆறுக்கு கொஞ்சம் கீழே 7 வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் நல்ல டீப்பாக போட வேணுமெண்டால். ஆனால் அதே இது கூடுதலான ஆக்கள் வந்து 6 இன்ச்சு தான் எடுக்கிறவ, அதுக்கு கீழே எடுக்கிறது குறைவு. இதே நார்மல் சட்டைகளுக்காண்டா நீங்கள் 5.5 எடுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கழுத்திலிருந்து அதாவது இந்த நீளத்திலிருந்து காய்ஞ்சி நான் முன்னுக்கா எடுக்க போகிறேன். அதாவது அகல சைட்டிலேருந்து பாருங்க, இந்த அகல சைட்டிலேருந்து காய்ஞ்சி நீங்கள் முன்னுக்கா எடுங்கோ. எடுத்துட்டு நீங்கள் ஷோல்டரோட அந்த அதாவது நேர்கோடு கீறி நீங்கள் ஷோல்டரோட கொண்டு இணைக்கணும். அப்படி இணைச்சிட்டா போதும், அவ்வளவுதான் வேலை. நீங்கள் அந்த காய்ஞ்சி நீங்கள் உள்ளுக்கு அடுத்து அதாவது கீறும்போது பாருங்கோ, அதாவது அந்த கழுத்து வந்து கொட்டுன்றது அதோட அந்த கொட்டுனாது அதுக்கு பிறகு இறுக்கமாக நிற்கும். அதே நேரம் வந்து நல்லொரு நீட்டாகவும் நிற்கும். நாங்கள் இப்போ பானாவா அப்படியே நாங்கள் வெட்டி தாங்க தைப்ப மாட்டோம், எங்களுக்கு கொட்டணும். இது வந்து மிகவும் இலகுவான வழி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். பெனசா சங்கரன்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். நீங்கள் என்னோட தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.